வணக்கம். இது உங்கள் தென்காசி வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் நடந்த வீக்லி டெஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராஜபுதன ஓவியம் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா சிற்றோவியம் என்று அழைக்கப்பட்டன. இலங்கையில் எந்த பகுதிகளில் இந்திய ஓவிய சாயல்கள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிக்கீரியா அப்படிங்கிற பகுதிகளில். ஹசாரா ராமசாமி கோவில் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்காங்க. அங்கே இங்குள்ள 12 அடி உயரமுள்ள 56 தூண் உள்ளது அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. அடுத்து, பாமினி அரசை பற்றிய குறிப்புகள் யாரோட குறிப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரோட குறிப்புகள்னால் இபான் பதுத்தாவோட குறிப்புகளில் இருக்கு. கனிஷ்கர் காலத்தில் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புருஷாபுரம். கல்ச்சுரா அப்படிங்கிறது எந்த மொழி சொல்? லத்தீன் மொழியில் கல்ச்சர் அப்படிங்கிற பொருள்லேருந்து வந்திருக்கும். அதுலேருந்து தான் கல்ச்சர் அப்படிங்கிற வேர்டு நமக்கு வந்திருக்கதா சொல்லுவாங்க. பண்பாடு அப்படிங்கிற சொல்லை டி.கே. சிதம்பரனார் பயன்படுத்தியதாக யார் கூறினாங்க அப்படின்னா வையாபுரியார் கூறினாங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படிங்கிற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா திருக்குறள். பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி அப்படின்னு யார் கூறியிருக்காங்கன்னா மாலினோசுக்கி கூறியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பௌத்த சமய நூல்களில் எது தவறானதுன்னா அவித்தம பீடகம், சுத்த பீடகம், வினய பீடகம் மூணுமே பௌத்த சமய நூல்களில் தான். சுத்தி பீடகம் அப்படிங்கிற ஒரு நூல் கிடையாது. அப்போ அது தவறானது. புத்தரின் தத்துவம் எத்தனை படலங்களாக கொண்டுள்ளதுன்னா 7 படலங்களாக கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் பௌத்தம் பரவியிருந்தது என்பதை கூறும் நூல் எது? மணிமேகலை. சமண நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆகாய சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரியானதை கண்டுபிடிக்கலாம். சமண சமய பிரிவு, பௌத்த சமய பிரிவு ரெண்டு கொடுத்துருக்காங்க. சமண சமய பிரிவு ஸ்வேதாம்பரர், திகம்பரர் கரெக்டு. பௌத்த சமய பிரிவு மகாயானம், ஹீனாயனம் அதுவும் கரெக்டு தான். ஸோ 1, 2 சரி. சங்க இலக்கியங்கள் அப்படின்னா எது அப்படின்னா 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கியங்கள். யாதும் ஊரே யாவரீர் கேளீர் என்பதை கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. மார்கழி நோன்பு பற்றிய செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா கலித்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா சு. சக்திவேல். நாட்டுப்புற இயலை எந்த சொல் குறிப்பிடுது அப்படின்னா ஃபோக்லோர் அப்படிங்கிற சொல் நாட்டுப்புறவியல்னு குறிப்பிடுது. பன்னத்தி அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதுவாங்கன்னா பண் கூட்டல் நத்தி அப்படின்னு பிரித்து எழுதுவாங்க. அம்மானை என்ற சொல் முதலில் எந்த நூலில் கையாளப்பட்டுள்ளதுன்னா சிலப்பதிகாரத்தில் கையாளப்பட்டுள்ளது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது யாருடைய கூற்று? திருமூலரோட கூற்று. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. குடைவரை கோயில்கள் எங்கே இருக்குன்னா மகாபலிபுரம். லிங்கராஜ கோவில் புவனேஸ்வரில் இருக்குது. சூரியர் கோவில் கோனார்க்கில் இருக்குது. நடராஜர் திருக்கோவில் சிதம்பரத்தில் இருக்குது. மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் நிறை வடிவமே அறம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா அரங்கசாமி. சாதி இரண்டே இதுவே நீதி என்று கூறும் நூல் நல்வழி. திருக்குறள் மொழிபெயர்ப்பாளர்களில் பொறுத்துணும் சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தது ஜியு போப். லத்தீனில் மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர். ஜெர்மனியில் மொழிபெயர்த்தது டாக்டர் கிரவுல். பிரெஞ்சில் மொழிபெயர்த்தது டாக்டர் ஏரியல். பஞ்சசீல கொள்கையை உலகிற்கு அளித்தவர் யார் அப்படின்னா நமக்கே தெரியும், பண்டித ஜவஹர்லால் நேரு. பாண்டுங் மாநாடு எப்போது நடைபெற்றது? 1955ஆம் ஆண்டு. அடுத்து பொறுத்துக. இந்த பாண்டுங் மாநாட்டில் ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தங்களும் பங்கேற்றிருப்பாங்க. அதில் உள்ள தலைவர்கள் பேரை பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து நேரு, சீனாவிலேருந்து சு என் லாய், எகிப்திலேருந்து நாசர், இந்தோனேஷியாவிலேருந்து சுகர்னோ, யூகோஸ்லோவாக்கியாவிலேருந்து டிட்டோ. கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மருத்துவர் யார் அப்படின்னா ஆத்ரேயர். வட்டத்தின் பரப்பில் உள்ள பையின் உண்மையான மதிப்பு 3.1416 அப்படின்னு கூறினவர் யார் அப்படின்னா ஆரியபட்டர். உத்திரமேரூர் கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறதுனா குடவோலை முறை பற்றி கூறுகிறது. யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்துக்க. அடுத்தது ஒவ்வொரு மாநிலங்களோட நடனங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆட நடனம் பரதநாட்டியம். கர்நாடகா யக்ஷகானம். கேரளா மோகினியாட்டம். ஆந்திரா குச்சிப்புடி. பெண்கள் மென்மையான அசைவுகளுடனும் ஆடும் நடனத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க லாஷ்யம். முதலாம் மகேந்திரவர்மன் எந்த வம்சத்து மன்னர் அப்படின்னா பல்லவ வம்சம். கதகளி எந்த மாநிலத்தில் ஆடும் நடனமாகும்? கேரளா. குஜராத் மாநிலத்தின் நடனம் எதுனா தாண்டியா, கார்பா. முகலாயர்கள் ஓவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர். புறநானூறு எத்தனை வகை ஆடைகளை பற்றி கூறுகிறது? 10 வகை ஆடைகளை பற்றி கூறுகிறது. பூஜ்யத்தின் பயனை எடுத்து காட்டியவர் யார் அப்படின்னா பிரம்மகுப்தர். புறநானூறு எத்தனை வகை உணவுகளை பற்றி கூறுகிறதுனா 67 வகை உணவுகள் பற்றி கூறுகிறது. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என்பது எது அப்படின்னு கேட்டால் நாட்டுப்புறவியல். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என கூறுவது எது? எந்த வேதத்தில்னா ரிக் வேதத்தில். யோகா எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதுன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. பஞ்சசீலம் அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல்னா சமஸ்கிருத மொழிச்சொல்.
தவறானதை தேர்க. பாபர்நாமாவை அப்துல் ரஹீம் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். கரெக்டு தான். பாபர்நாமாவை பாவர்டி கோர்ட்லி பிரெஞ்சு மொழியிலிருந்து மொழிபெயர்த்தார். இந்நூல் பாபரால் துருக்கி மொழியில் எழுதப்பட்டது. இந்நூல் பாதுஷா நாமா என்றும் அழைக்கப்படுகிறது. ஒன்று மட்டும் தவறானது, ஏன்னா அப்படி ஒன்றும் அழைக்கப்படலை. அடுத்து தாஜ்மஹால் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. வெள்ளை பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது தான். கட்டுமான பணியை ஒருங்கிணைத்தவர் பேர் உஸ்தாத் அகமது லாஹோரி. கட்டுமான பணியை மேற்பார்வையிட்டவர் யாருன்னா சாதுல்லா கான். இங்குள்ள பூ வேலைப்பாடு மெகர்கிரானா என்று பெயர். அந்த பூ வேலைப்பாடுகளுக்கு அப்படி ஒரு பேர் கிடையாது. ஸோ அது மட்டும் தவறானது. அடுத்து பொறுத்துக்க தாராகா இ தாக் சவுக்கி அப்படின்னா யார் அப்படின்னா ஒற்றர் துணை தலைவர். மிர் ஐ அடீஷ் யாருன்னா பீரங்கி படை தலைவர். மிர் ஐ பஹாடினா சிறு கப்பற்படை தலைவர். மீர் பார் அப்படிங்கிறது காடுகளின் பொறுப்பாளர். மிர் தோஷக் யாருன்னா அவை சடங்குகளின் பொறுப்பாளர். அடுத்து பொருந்தாததை தேர்க. நிலவரி, சுங்கவரி, அக்கசாலை, உப்பு வரி, காலவரி. இது 4 வரிகளுமே உண்டு. காலவரி அப்படிங்கிற ஒரு வரி கிடையாது. ஸோ அது மட்டும் பொருந்தாதது. தென்னிந்தியாவில் தொடங்கிய முதல் இஸ்லாமிய அரசு எதுனா பாமினி அரசு. விஜயநகர அரசு சின்னம் எதுனா வராகன். குதுப்பினார் பற்றிய தவறான கருத்து எது கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக 1993 அறிவிக்கப்பட்டது. ஐபக் ஆரம்பித்து இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்டது. கரெக்டு தான். இங்கு தொழுகை நடைபெறும். கரெக்டு தான். வெள்ளை மணற்கற்களால் கட்டப்பட்டது அல்ல. ஸோ அது மட்டும் தவறானது. தஞ்சை பெரிய கோவில் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அதை தட்சிண மேரு என்று அழைப்பார்கள். அடுத்து முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. ஸோ அதை தவிர சோழர்களின் கட்டடங்களின் மணிமூடமாக கருதப்படுகிறது. அதுவும் தவறானது. 1000 ஆண்டு விழா 2010 கொண்டாடிப்பாங்க. ஸோ அது மட்டும் தவறானது. இதில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மகாபலிபுரத்தில் உள்ள அந்த சிற்பங்கள் உள்ளதில் அர்ஜுன ரதம், தர்மராஜா ரதம், திரௌபதி ரதம், பீம ரதம் எல்லாமே உண்டு. அர்ஜுன தபசு ரதம் மட்டும் தவறானது. நன்றி.